அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான உபதேசங்களை, அறிவுரைகளை வழங்கியிருக்கிறான். இப்படிப்பட்ட உபதேசங்களில், அறிவுரைகளில் முக்கியமான முதன்மையான அறிவுரையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை பற்றிதான். முதலாவதாக மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, கவனமாக கையாள வேண்டிய முதல் விஷயம், அல்லாஹ்வோடு சேர்ந்து வேறு யாரையும் இணையாக ஆக்கக்கூடாது என்பதைத்தான் அதிகமாக அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இதை திருமறை குர்ஆனிலே கூட அல்லாஹ் சொல்லித் தருகிற பொழுது, வகபா ரப்புக்க, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறான், விதித்திருக்கிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, தன்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி அல்லாஹ் பெரும் பாவமாக, பெரும் குற்றமாக, பெரும் எச்சரிக்கையாக செய்கிற, தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தன்னோடு யாரையும் இணையாக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது, அந்த விஷயத்திற்கு அடுத்தபடியாக இறைவன் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஒரு விஷயத்தை இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் முதன்மையான முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இறைவன் சொல்லிவிட்டு, அந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்திற்கு அடுத்து அல்லாஹ் பேசுகிற மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்ன? அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, எப்படி என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, இணையாக்க கூடாது என்று நான் உங்களுக்கு விதித்திருக்கிறேனோ, அதே போல வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை நல்ல முறையில் நீங்கள் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு நலம் நாட வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு விதித்திருக்கிறேன், அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்று சொல்லித் தருகிறான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவத்தை எந்த வகையிலே அல்லாஹ் சொல்லுகிறானோ, அதற்கு அடுத்தபடியாக இறைவன் கொண்டு வருகிற ஒரு செயல், ஒரு எச்சரிக்கை, பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அதையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்கிறார்கள். சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வருகிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்வி கேட்கிறேன், ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான, விருப்பமான அமல்கள் எது என்று கேட்கிறார். அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் எது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, முதல் அல்லாஹ்வுக்கு பிடித்த விஷயம் அல்லாஹ்வை வணங்குவது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவது. தொழுகை தான் முதல்ல அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயம், தன்னை வணங்குவது தான் பிடிச்ச விஷயம். உடனே அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பிறகு எது என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதில் சொல்கிறார்கள், முதல்ல தொழுகணும், அல்லாஹ்வை தொழுவதுதான் முதல்ல அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான விஷயம். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம் என்று சொன்னால் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிப்பது, உபகாரம் செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே விளக்கம் அளிக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, கீழ அல் கபாயிர், பெரும்பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் பெரும்பாவங்கள் லிஸ்ட்ல வரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேகமாக சொல்கிறார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், முதல்ல பெரும்பாவம் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இதுதான் முதல்ல பெரும்பாவம். அடுத்து என்ன? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை தொந்தரவு செய்வது, பெற்றோர்களை நோய்வினை செய்வது, பெற்றோர்களுக்கு தீங்கிழைப்பது என்ற ஒரு விஷயத்தை
இஷ்ராக்கு பில்லாஹ், இணை வைப்புக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மன் அஹக்குன் நாஸ், மனிதர்களிலேயே எனக்கு பிஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் நட்பு கொள்வதற்கு, நெருங்கி பழகுவதற்கு, அதிகம் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். என்னுடைய மனைவியா, என்னுடைய குழந்தைகளா, என்னுடைய அண்ணன் தம்பியா, என்னுடைய உயிரினும் மேலாக பார்க்கப்படுகிற பேசப்படுகிற நண்பர்களா, எவர்கள் நான் அதிகமாக பாசம் வைப்பதற்கு, நேசம் வைப்பதற்கு, நட்பு கொண்டாடுவதற்கு, உரிமை பாராட்டுவதற்கு அதிகம் தகுதியானவர் யார், யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதில் சொல்கிறார்கள், உம்முக், உன்னுடைய தாய், முதல் இடத்தில் உன்னுடைய தாய் தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது இயல்பான விஷயம் தானே. தும்மமன் யா ரசூலுல்லாஹ், பிறகு யார், இரண்டாவது இடம் யாருக்கு இருக்கிறது, இரண்டாவது இடமாவது என்னுடைய மனைவிக்கு கிடைக்குமா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், பிறகும் உன்னுடைய தாய் என்று சொல்கிறார். இரண்டாவது இடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு இடம் தானே இருக்க முடியும், அடுத்த இடம்ங்கிறது இரண்டாவது இடம் தானே. ஆனா இரண்டாவது இடம் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது இடம் உன்னுடைய தாய் தான் என்று சொல்கிறார்கள். தும்மமன் ஆச்சரியத்தோடு இருக்கு. மூன்றாவது, அடுத்ததாவது யார் இருக்கிறார், மூன்றாவது சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் தான் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். அவர் கேட்கிறாரு, சும்மமன் பிறகுதான் யாரு, அடுத்ததாவது யார் இருக்கிறார். நான்காவது வகையில பார்த்தா கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அபூக், உன்னுடைய தந்தை என்று பதில் சொல்கிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவத்தை தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜாரஜுன், ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறார், ஃபஸ்தஅதனஹு ஃபில் ஜிஹாத், ஜிஹாத் போர்க்களத்திலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், ஹய்ய வாலிதா, உன்னுடைய தாயும் தந்தையும் பெற்றோர்களும் உனக்கு உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். உடனே சொல்றாங்க, ஆம் யா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போ, முதல்ல உன்னுடைய தாயையும் தந்தையும் நீ கவனி, ஃபீஹிமா ஃபஜாஹித், நீ அந்த ரெண்டு பேர் விஷயத்துல நல்ல முறையில் கவனித்துக்கொள், அதுதான் உன்னுடைய ஜிஹாத் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு முக்கியத்துவத்தை பாருங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த பெற்றோர்கள் விஷயத்துல, தாய் தந்தையர்கள் விஷயத்துல அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிம உன்ஃபுன், ரஹிம உன்ஃபுன், ரஹிம உன்ஃபுன், 3 தடவை சொல்றாங்க. ஒரே வார்த்தையே 3 தடவை திரும்ப சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கீழே அவர்கள் கேட்கிறார்கள், மண், யார் அந்த நாசமா போகக்கூடியவன், மூக்கு மண்ணை கவட்டும் நாசமாக போட்டும் சொல்றீங்களே, அவன் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யார் தெரியுமா, எவன் தாய் தந்தையர்களை சரியான முறையிலே பராமரிக்கவில்லையோ, தாய் தந்தையர்களை சரியான முறையில் பேணவில்லையோ, அவன்தான் அந்த நிலையை அடையக்கூடியவன், நாசமாக போகக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். இப்படி ஏராளமான வசனங்கள், ஏராளமான ஹதீஸுகள் தாய் தந்தையர்களை, பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்பதை அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது. சரி, ஏன் பராமரிக்கணும்? தாய் தந்தையர்களை பராமரிப்பதற்கான அவசியம், காரணம் என்ன இருக்கிறது? அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்களை குறித்து அதிகமாக நாம அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். எதற்காக? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாய் அவனுடைய குழந்தையை, அந்த மகனை, அந்த ஆணை, அந்த பெண்ணை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்தால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் அங்க நினைவுபடுத்துறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, வளர்ப்பதற்கு, ஆளாக்குவதற்கு, உருவாக்குவதற்கு எத்தகைய சிரமத்தை அடைந்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தி அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குருலி, எனக்கு நீ நன்றி செலுத்து, வாலிதைக்க, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. நல்லா சொல்றான்.
எப்படி உலகத்துல நம்மை படைத்து பராமரித்து நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டுமோ, அதே போல நம்முடைய உலகத்துல ஒரு அங்கமாக இருந்து நமக்கு ஒரு துடுப்பாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே கரையேறுவதற்கு மிக முக்கிய பங்காற்றிய நம்முடைய தாய் தந்தையர் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்னும் அல்லாஹ் சொல்லி தருகிறான், எப்படி நீங்க பராமரிக்கிறது தெரியுமா? இம்மா யபுலுகன்ன இந்தகல் திபரு அஹதுஹுமா கிலாஹுமா, அவர்களில் ஒருவரோ இருவரோ ரெண்டு பேரும் உங்களிடத்தில் இருந்தாலோ ஒரு ஆள் இருந்தாலோ ஃபலா தகுல்லஹுமா உஃபுன், அவர்களை பார்த்து நீ சி என்று கூட சொல்லிவிடாதே. வயோதிகத்தை அடைந்தவர்கள் தாய் தந்தையர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் சிறிது குறைபாடுகள் நம்ம சொல்றதை ஈஸியாக விளங்கிக்கிட மாட்டாங்க. என்னப்பா சொன்ன திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இன்னும் ஒரே மாறி மாறி போட்டதை காடு மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி விசாம கிடைக்கியா? எப்படி ஒரு அலட்டல், ஒரு மிரட்டல், ஒரு உருட்டல் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அவர்களை அப்படி சீ என்று கூட சொல்லிவிடாதே. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீ அவர்களிடத்திலே பேசக்கூடிய வார்த்தை கரீமான சங்கைமிக்க மகத்துவமான வார்த்தையாக அவர்களை நீ பேசு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். வஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, அவ்விருவரையும் ரஹ்மத் என்ற அருள்கொடை என்றே, அப்படியே அன்பு என்ற பாசம் என்ற இரக்கம் என்றே சிறகுகளால் அவர்களை நீ தாழ்த்திக் கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு காரணத்தை அங்கே நினைவுபடுத்துகிறான். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நீங்க சொல்லுங்க, இறைவா இந்த இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக, கருணை காட்டுவாயாக. கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர்கள் என் மீது வைத்திருந்த பாசமும் நேசமும் இருக்கிறதே, அதே மாதிரி என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ பாசத்தையும் நேசத்தையும் காட்டு என்று அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துல நமக்கு நினைவுபடுத்து. எப்படி பராமரிச்சாங்க? இன்னைக்கு பெற்றோர்கள் பராமரித்த அந்த விஷயத்தை சற்று நினைவுபடுத்தி பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏன் பெற்றோருக்கு நன்றி செலுத்தணும், ஏன் பெற்றோர்களை பராமரிக்கணும், ஏன் தாய் தந்தையர்களை சரியான முறையிலே கவனிக்க வேண்டும். அவர்கள் பெற்றெடுத்த அந்த நிலைமை ஹமலத்துஹு உம்முஹு, நம்முடைய தாய் வஹனலா வஹனின், வயிற்றிலே சுமந்து இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார். பிடித்ததை சாப்பிடாமல் வெறுத்து ஒதுக்குகிறார். ஏன்? குழந்தைக்கு ஒத்துக்கிறார். நீங்க ஒரு மனுஷன் ஒரு 5 நிமிஷம் தலை சுத்துற மாதிரி இருக்குது, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, டென்ஷன் ஆகிப்போம். என்னடா இந்த நிலைமையை அனுபவிக்கவே முடியாது, மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்கள். ஆனால் இந்த குழந்தையை சுமக்கிற காரணத்தால் எத்தனையோ தாய்மார்கள் அதே நிலையில மாசக்கணக்கில் இருக்கிறாங்க, சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. சரியான முறையில விருப்பமான முறையில அவர்களால் படுத்து உறங்குவதற்கு சிரமம் ஏற்படும். குழந்தையை பெற்றெடுப்பதில் சிரமம், குழந்தையை வளர்ப்பதில் சிரமம். அந்த குழந்தைக்கு நேர காலம் தெரியாது, நம்முடைய தாயினுடைய உடல் சோர்வு தெரியாது, மனச்சோர்வு தெரியாது. அந்த தாய் அப்பந்தான் படுப்போம் நினைச்சு வீட்டில் ஓய்வெடுப்பதற்கு தலையை சாப்பாங்க, குழந்தை அழ ஆரம்பிக்கும். அந்த தாய் அப்படியே பாசத்தோடு வேறு வேகமாக இழுத்து குழந்தையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் போட்டு போறாங்க, குழந்தையை கையில எடுத்து வைப்பார்கள். அந்த ஆடையிலேயே மலஜலங்களை கழிவுகளை வெளியேற்றிவிடும். அந்த தாயை சீ என்று வெறுக்க மாட்டார், குழந்தையை ஏச மாட்டார்கள். அந்த குழந்தையினுடைய கழிவுகளை வச்சு கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல கழிவு போயிருக்குதா, இல்ல சரியா போகலையா, உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குதா, அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய முறைகளை வச்சு பாருங்க. ஒரு தாயும் தந்தையும் அவருடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக எத்தனை பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். மனசுக்கு பிடிக்காதுங்க, விருப்பம் இல்லை, என்னால முடியல, மனசு கேட்கல, இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுகிறேன், சிரமப்படுகிறேன். எத்தனை பெற்றோர்களை பார்க்க முடிகிறது. அவருடைய உணவு அங்கே எப்படி இருக்கிறது, அவருடைய ஓய்வு நேரங்களில் ஓய்வு எடுப்பதற்கு பதிலாக ஓவர் டைம் வேலையை பார்த்து காசு சம்பாதிப்போம். நான் கஷ்டப்பட்டது போல என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நான் சிரமப்பட்டது போல என்னுடைய மகன் சிரமப்பட்டு விடக்கூடாது என்று உழைக்கிற தாய் தந்தையர்களுடைய அந்த நிலைமையை அல்லாஹ் இங்கே எடுத்து காமிச்சு இது எல்லாம் எப்படி செஞ்சாங்களோ
அதனால நீ உன்னுடைய தாய் தந்தையரை பராமரின்னு சொன்னா, இந்த குழந்தை நாம அடைந்த அதே நிலையை நம்முடைய தாய் தந்தையரும் ஒரு கட்டத்தில் அனுபவிக்கிறாங்க, அடைகிறார்கள். வயோதிகத்தை அடையக்கூடிய தாய் தந்தையர்கள் வயோதிகத்தை அடைகிறாங்க, அப்படியே குழந்தைகளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகளாக மாற ஆரம்பிச்ச உடனே எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பராமரிப்பாளோ அது மாதிரி இன்றைக்கு நாம நம்முடைய பெற்றோர்களை பராமரிக்கிறோமா? நான் என்னுடைய தாயினுடைய மடியிலேயே, என்னுடைய தாயினுடைய புது ஆடையிலேயே நான் மலஞ்சலம் கழிக்கிற பொழுது முகம் சுளிக்காமல் அதை பார்த்து அனுபவித்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய தாயும் தந்தையரும் இருக்கக்கூடிய நிலையில அதே என்னுடைய தாயும் தந்தையும் மகோதியத்தை அடைகிறார்கள். வீட்டிலேயே ஒரு ஓரத்திலேயே அவருடைய படுக்கையிலேயே மலஞ்சலத்தை கழிக்கிறார்கள். அந்த தாயினுடைய தந்தையினுடைய மனது நோகும்படி அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கும்படி செய்கிறார்கள், பேசுகிறார்கள். இது கிடைக்கிறதுக்கு செத்து போயிடலாம். ஒரு மனுஷன் நிம்மதியா மலஞ்சலத்தை கூட கழிக்க முடியாத வகையில இன்றைக்கு பெற்றோர்களுடைய நிலைமையை பிள்ளைகள் கஷ்டமாக மாற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், பெரும் பாவங்கள் இன்னல்லாக ஹர்ரமாலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். உக்கூக்கல் வாலிதை, பெற்றோர்களுக்கு தொந்தரவு செய்வதை, நோவினை செய்வதை, அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்து விட்டான். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைகிறார்கள். பெற்றோர்களுடைய தேவை நமக்கு அவசியம் முடிஞ்சு போச்சு. பெற்றோர்களுக்கு பராமரிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். யாருங்க சாப்பாடு கொடுக்கறது? இன்னைக்கு பாருங்க, ஒரு பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. நான் எப்படி சாப்பாடு கொடுக்கறது? என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய குழந்தைய பார்க்கணும், எனக்கு வீட்டு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதனால நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். என்னுடைய தாய்க்கு என்னுடைய தந்தைக்கு என்னால் உணவு கொடுக்க முடியாது, நீ வேணா கொடு. அண்ணனை தம்பி சண்டை போடுறாங்க, போட்டி போடுறாங்க. என்னால முடியாது, என்னால முடியாது. கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க, நீ 10 நாள், நான் 10 நாள், நீ 1 மாசம், நான் 1 மாசம், நீ 1 வாரம், நான் 1 வாரம். காலண்டர் டேட் ஓடிக்கிட்டே இருக்குது. 10வது நாள் முடிகிறது. இரவு இங்க இருந்து அண்ணனுக்கு போன் போகுது, தம்பிக்கு போன் போகுது. அண்ணனோ தம்பியோ, அதே என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு காலையில நீ தான் சாப்பாடு கொடுக்கணும். காலையில காஃபி கூட கிடைக்காது. மணியை பார்த்துட்டு என்ன கிளம்பலையா இன்னும்? ஒரு தாய் தந்தையர்களுக்கு, ஒரு பெற்றோர்களுக்கு, ஒருவேளை உணவுக்கு அடுத்தவனுடைய வீடை போய் தேடக்கூடிய நிலைமை நீங்க வைக்கிறீங்களே, இதை விட ஒரு தாய் தந்தையருடைய மனசை நோகடிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குமா? பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. தாய் தந்தையர்கள் என்னைக்காவது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, உன்னுடைய பிள்ளைகள்ல 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, 10 நாளைக்கு தான் உனக்கு நான் அம்மா, 10 நாளைக்கு தான் உனக்கு நான் அம்மா, 10 நாளைக்கு உனக்கு நான் அம்மா, 10 நாளைக்கு உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், உனக்கு தீத்துவேன், உனக்கு ஊட்டி விடுவேன், உன்னை பராமரிப்பேன், உனக்கு பாசம் மாட்டுவேன், உனக்கு நேசம் மாட்டுவேன், அடுத்த 10 நாள் தான் உன் பக்கம் வருவேன், அது வரைக்கும் நீ அனாதை பைய என்று சொன்னால் எந்த மகனாவது ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி எந்த தாய் தந்தையார் சொல்லி இருக்கிறாங்களா? ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம மனதெல்லாம் கல்லாக மாறிவிடுகிறது. பெற்றோர்களை பார்த்து மனம் கூசாம சொல்றாங்க, உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, போ அண்ணன் வீட்டுக்கு, 10வது நாள் ஆயிருச்சு, காலை சாப்பாடு, நான் வெளியே போக வேண்டியது. மனைவி சொல்லுவாங்க, 10 நாளைக்கு நீங்க இருந்தீங்க, நான் அமைதியா இருந்தேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், நான் அங்க போகணும், இங்க போகணும், நீங்க போறீங்களா, கதவை பூட்டிட்டு போவையா, வெளியே போகணும் விரட்டக்கூடிய பேச்சுக்கள். இந்த தாய் தந்தையர்கள் பெற்றோர்களை உறவளிக்கக்கூடிய, உணவளிக்கக்கூடிய, இந்த பராமரிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை கண்ணியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னொரு காலத்திலே ஒருவர் இருந்தார்கள், 3 நபர்கள் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது மழை குறுக்கிடுகிறது. வேகமா ஒரு குகைக்குள்ளவே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. குகைக்குள்ள போன அங்க பாறை மூடிக்கொள்கிறது. என்ன பேசுறாங்க எல்லாரும், என்ன செய்யுங்க, நம்ம செஞ்ச நல்ல அமல்கள்லாம் சொல்லுங்கப்பா, சொல்லி அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லுகிற பொழுது முதல்ல ஒருத்தர் சொல்லுகிறார், முதல்ல ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் என்ன அமல் செஞ்சேன் தெரியுமா? எனக்கு வயதான தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் வெளியே போய் வேலை பார்த்துட்டு ஆடு வச்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்ப போவேன். முதல்ல என்னுடைய தாயும் தந்தையருக்கும் உணவளித்ததற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் நானும் உணவை சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். முதல்ல யாருக்கு?
வீட்டுக்கு போன உடனே முதல்ல தாய் தந்தையரை கவனித்து விட்டு அதுக்கப்புறம் தான் மனைவிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பாலை அந்த உணவை சாப்பிடுவேன். இதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், தாமதமாயிருச்சு, லேட் ஆயிருச்சு. என்னுடைய தாயும் தந்தையரும் சாப்பிடாமல் உறங்கி விட்டார்கள். அவருடைய காலடியிலே உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துக்கிட்டு பசியோடு இருக்கிற தாயையும் தந்தையையும் எழுப்பி உணவை கொடுப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்? அந்த தூக்கத்தில் இருந்து அவர்களை எழுப்புகிற நேரத்தில் அவருடைய உள்ளம் அடைகிற ஒரு சில தொந்தரவு இருக்குமே, அதை எனக்கு கொடுக்க விரும்பலைங்கிறார். எழுப்பவே இல்லை. பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்போ எழுந்திருக்கிறாரோ அப்போதுதான் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். என் பிள்ளைகளும் மட்டுமே வச்சிருக்கிறார். என்னங்க அவசியம்? நீ சொல்கிறார்கள் இன்னைக்கு மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கணவன்மார்கள் பேசுகிற செயல்கள் தான் என்ன? இதே தாய் இந்தியத்து அன்னையிலிருந்து கொடுத்தா என் பிள்ளைகளும் நானும் நடுத்தரோடு நிற்க வேண்டியதுதான். முதல்ல எங்களை கவனிங்க, அப்புறம் அம்மா அக்காவை பாருங்க. ஆண்களுடைய சிந்தனையும் அப்படி அம்மா உன்னையவே பார்த்துட்டு இருந்தா உன்னையவே பேசிட்டு இருந்தா எனக்கு என் பிள்ளைகளுக்கு சொத்து பத்திரம் சேர்க்க வேண்டாமா? இதே மாதிரி உன்னுடைய தாய் தந்தையும் நினைத்திருந்தால் உனக்காக உன்னையே பராமரிச்சுட்டு இருந்தா நான் எப்ப சந்தோஷமா இருக்கிறது, நான் எப்ப நிம்மதியா இருக்கிறது, நம்முடைய தாய் தந்தையர்கள் நினைச்சிருந்தா நம்ம சரியான முறையில் வளர்த்து உருவாக்கி இருக்க முடியுமா? அவர் சொல்றாரு, இதே மாதிரி பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த பாலை கொடுத்துட்டு தான் என்னுடைய குடும்பத்திற்கு நானும் சாப்பிட்டேன். அதை நான் செய்வது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தினால செஞ்சேன். இது உண்மையாக இருந்தால், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் எனக்கு இந்த பாலையை வானம் தெரிகிற வரைக்கும் நீ உயர்த்தி விடையாதா, அகற்றி விடையாதா என்று பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். சிறப்பான ஒரு செய்தி. நான் யோசிச்சு பாருங்க, இந்த தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் அடைகிற அந்த துன்பங்கள் அந்த சிரமம் எப்படி இருக்கு? சர்வசாதாரணமாக பேச்சிலே திட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை தெரியுமா? பாலஸ்தீனத்தில் மக்கள் அழிக்கிறான், பெரிய இழப்பு செய்கிறான், கருணை இல்லையா இஸ்ரேல் மேல? அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், மாறிதான் துவா செய்யறோமே. அத்தகைய அந்த சாபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவன் தாய் தந்தையை திட்டுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டும் என்று சொல்றார். எப்படி பேசணும்? என்னமோ செய்யுது. தாய் தந்தைகள் அவருடைய வயோதிகத்தினால குழந்தைகளாக மாறி வருகிறார்கள். நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், அவர்களை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள். அவருடைய பேச்சினால கோபடைந்து சீர்ந்தவர்கள் சொல்லி விடாதீர்கள். அவருடைய அந்த வயோதிகத்தினால ஏற்படுகிற பலவீனங்களின் காரணமாக நடைபெறுகிற அருவருக்கத்தக்க மோசமான செயல்கள் இருக்கும். அதையெல்லாம் கூட நீங்கள் பொருட்படுத்தி விடாதீர்கள். அவர்களை நீங்கள் குழந்தைகளை போல அரவணையுங்கள். உங்களுடைய பாசத்தாலும் இரக்கத்தாலும் கருணையாலும் அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அருள் செய்கிறானே. உங்களை குழந்தையாக எப்படி பராமரித்தார்களோ அதுபோல நீங்கள் அவர்களை பராமரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறானே. அப்படிப்பட்ட இந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய விஷயத்துல இன்னைக்கு அதிகமான ஆண்களும் பெண்களும் பொறுப்பற்றவர்களாக அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்தவர்களாக கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய பங்கு பெண்களுக்கு தான். இந்த ஒரு தீமை நடக்கிறது என்றால் அந்த தீமையில முக்கியமாக இருப்பது பெண்கள் தான். பெண்கள் அந்த சிந்தனையை மாற்ற வேண்டும். பெற்றோர்களை கவனிக்காத ஒரு தீமையை என்னுடைய கணவன் அடைந்துவிடக் கூடாது. பெற்றோர்களை கவனிப்பதன் மூலமாக அந்த பொக்கிஷத்தை, அந்த நன்மையை பெறுகிற மிகச் சிறந்த வாய்ப்பு என்னுடைய கணவன் தான் பெற என்று போட்டி போடுங்க, சண்டை போடுங்க, அண்ணனும் தம்பியும் சண்டை போடுங்க. எதற்காக? நான் தான் என்னுடைய தாயை தந்தையை பராமரிப்பேன். அது என்னங்க 10 நாள், அது என்னங்க 1 வருஷம்? என்னுடைய தாயை ஒவ்வொரு வீடுகளாக பராமரிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு நான் அனுப்ப முடியாது. அன்னை கோச்சிக்கிறாதீங்க, தம்பி கோச்சிக்கிறாதீங்க. என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய தாய் அவங்க சாகிற வரைக்கும் அல்லது நான் சாகிற வரைக்கும் என்னுடைய வீட்டிலேயே சண்டை போடுங்க. அப்படி சண்டை போடலாம் வேண்டாம் என்பதற்கு சண்டை. இத்தகைய நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு இணை ஏற்பதை அடுத்தபடியாக பெற்றோர்களை நோவினை செய்வதை, பெற்றோர்களை பராமரி